அனைவருக்கும் விக்டரியுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே பெரியார் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ள நான் டீச்சிங் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் முக்கியமான அம்சம், தேர்வு கிடையாது, டிகிரி மட்டும் படித்திருந்தால் போதுமானது. ரெண்டாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி மட்டும் இருந்தால் போதும், எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும். அப்ளை பண்ணக்கூடிய தேதி 8/8/2024. ஆன்லைன் அப்ளிகேஷனு, பெரியார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் அட்ரஸு. இப்போ நிறுவனத்தினுடைய பெயர், இது தமிழக அரசு வேலை, நான் டீச்சிங்கு, 7 வேகன்சி. ஆன்லைன் அப்ளிகேஷனு 8/8/2024 வெப்சைட்டில் தான் இங்கே பண்ண வேண்டும். இப்போ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 காலி பணியிடங்கள். முதுகலை பிஜி படித்திருக்க வேண்டும், 55 வருஷத்துக்குள்ள இருக்கணும். சரிங்களா? ஒரு 80,000 மட்டும், அதுக்கு மேல இதெல்லாம் கிடையாது. ஒரு கன்சல்டேஷனா 80,000 ரூபாய். சரிங்களா? இன்குபேஷன் மேனேஜர் ஒரே ஒரு காலி இடம், முதுகலை பட்டப்படி படித்திருக்கணும், 55 வயசுக்கு மேல இருக்காது. இன்குபேஷன் ஆபீசர் 1, அதுவும் 55 வயசு, 45,000 சம்பளம். பதவியின் பெயர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1. இது யூஜிசி அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம், முதுநிலை பட்டம் ஏதேனும் ஒன்றும் அறிவியல் சார்ந்த பட்டம் பெற்றிருக்க வேண்டும். முதுநிலை பட்டம் 35 வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது. கன்சல்டன்ட் பே 20. இப்போ அடுத்து லேப் அசிஸ்டன்ட் 1. இது யூஜிசி அங்கீகரிக்கப்பட்ட அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம் இந்த படிப்பு படித்திருக்க வேண்டும், 55 மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும், 30 வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது. கன்சல்டன்ட் பே 15. அடுத்து கிளீனிங் ஸ்டாஃப் 1, மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் 1. இந்த பராமரிப்பு பணியாளர்களுக்கு 45. இது 10வது தேர்ச்சி அல்லது தோல்வி, 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. கன்சல்டன்ட் பே இப்போ ஷார்ட் லிஸ்ட் இன்டர்வியூ அவ்வளவுதான். நீங்க அப்ளை பண்ணிட வேண்டியது. ஆன்லைன்ல உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் தேதி 7/8/2024 அப்ளை பண்ணுங்க, இந்த வேலை வாய்ப்பை பெறுங்கள். இப்போ அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, தற்காலிகமாக நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது அரசு பணி உங்களுக்கு நீண்ட நேரம் நீங்கள் போட்டித் தேர்வில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வழங்குறது. இப்போ இது டெம்பரவரியாக இருந்தாலும், கன்சல்டன்ட் பேயாக இருந்தாலும், இப்போதைக்கு இது அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும், இதில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டு தொலைநிலை கல்வி வாயிலாக உங்களது கல்வியையும் தகுதியையும் வளர்த்துக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது நிரந்தர மத்திய மாநில அரசு பணிகளுக்கு நீங்கள் போவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன், தமிழ்நாடு மாநிலத்தில் 8 பல்கலைக்கழகங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை வழங்குகின்றன. 8 பல்கலைக்கழகங்கள் இல்லாத கோர்ஸே கிடையாது. சரிங்களா? நீங்க என்ன வகையான கோர்ஸும் படிக்கலாம். உங்களுடைய தகுதிகளை, திறமைகளையும் வளர்த்துக்கிட்டு வெற்றிகள் மொபிலிட்டி, நீங்கள் வாழ்க்கை தரம் உயர, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உயர்வதற்கு, ஊதியம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு. வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு, அப்ராடுக்கு போறதுக்கு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேலையில நுழைஞ்சுக்கிட்டு உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆகவே இந்த வாய்ப்புகளை நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். இது நான் டீச்சிங் போஸ்ட், கன்சல்டன்ட் போஸ்ட் அப்படின்னு யாரும் இதை குறைவா நினைத்து கொள்ள வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரியே அது டெம்பரரி போஸ்ட் தான், உங்களுக்கு டெம்பரரி தான். நீங்க தான் அடுத்து வேற வேலை, நல்ல வேலைக்கு போறீங்களே, ரைட்டா? அப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க, வெற்றி பெறுங்கள். இது போன்ற காணொலிகளை காண விக்டரியுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த அறிவிப்பை வெளியிடுவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரியுடைய எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்காக வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குவது இந்த நிறுவனத்தை நோக்கமாகும். இதனை சேவையாக செய்து வருகிறது. கடந்த கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த கல்வி பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்தளியுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் சம்பத்குமார்.